வணக்கம். ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இல்லாவிட்டால் அந்த ஆற்றல் மதிப்பற்றதாகிவிடும். ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இல்லாவிட்டால் அந்த ஆற்றல் மதிப்பற்றதாகிவிடும். இந்த கூற்றுக்கு நாங்கள் இந்த ராஜசேகரன் கூட்டு இந்த மேடையில் அவர் எழுதியிருக்கிறாருங்கிறத ஒரு 10 பேருக்காவது தெரிய வச்ச இந்த தொடுவான இலக்கிய அமைப்புக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிஜத்தின் நிழல்கள் அப்படிங்கிற இந்த கதையில் எல்லா ஆய்வு 2 பேர் பண்ணியிருந்தாங்க. இதில் நான் இதுக்குள்ளே என்ன இருக்கும், இது எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத ஒரு விஷயமாக எழுதியிருக்கேன். எழுதிட்டு ஐயா சொன்னாங்க, நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறனால அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடணும்னு. கட்டாயம் நான் அதையும் அதுக்குள்ளேயும் வந்துடுறேன். அதில் இதில் முதல் கதை ஈர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தினமும் ஒருவரையேனும் புதிதாக அறிமுகப்பட்டு கொள்ளுங்கள். தினமும் ஒருவரையேனும் புதியதாக அறிமுகப்பட்டு கொள்ளுங்கள், அது உங்கள் மனது இளமையாக இருக்க துணை புரியும் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் வேர்டு. சரிங்களா? டெய்லி நீங்கள் புதியதாக யாரையாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த கதை எழுதின இடம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு 15 வருஷமாக. சரிங்களா? அங்கே தமிழ் சங்கம் சொல்லி இருக்குது, திருவனந்தபுரம் தமிழ் சங்கம்னு இருக்குது. சிறப்பாக தமிழ் வளர்த்துறாங்க அப்படிங்கிறக்காண்டி தமிழக அரசின் 10 லட்சம் ரூபா அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பணி புரிகிறாங்க அப்படிங்கிறதுல. அங்கே ஒரு வானமாமலை அப்படிங்கிற ஏமுலை அறிமுகப்படுத்தி தான் நாங்கள் அங்கே கதை வேலை கவிதை வேலையும் நடத்துகிறாங்க. அங்கே போனப்பெல்லாம் இந்த மாதிரி புத்தகம்லாம் போடுவாங்கிற எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது. சும்மா எழுதி வச்சுட்டு சும்மா ஒன்று சொல்லுவோம். ஆனால் அவங்க விடவே இல்லை, பண்ணிடணும் பண்ணி புத்தகமாக ஆக்குனதே இது அவங்க தான். சரிங்களா? ஏன்னா எங்கே நம்ம கவனிக்கப்படுறோமோ அங்கே தான் அதுக்கு அடுத்த நம்மளோட சிறப்பு வெளியே வருது. அந்த மாதிரி வாய்ப்பு நம்ம தொடுவானம் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உரிமையோடு கேட்டுக்கிறேன். ஓட்டம் மிகுந்த உலகில் உறவுகளில் பரஸ்பரம் குறைவதும் நண்பர்கள் வட்டம் குறுகி போவதும் அலைபேசியில் அபயம் தேடுவதும் ஆபத்தான ஒன்று தான். இது அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற கதையில் இருக்குது. சரிங்களா? ஓட்டம் மிகுந்த உலகில் உறவுகளின் பரஸ்பரம் குறைவதும் நண்பர்கள் வட்டம் குறுகி போவதும் அலைபேசியில் அபயம் தேடுவதும் ஆபத்தான ஒன்று தான். அதற்கு ஒரு மாற்றுதான் இலக்கிய இன்பம் தேடுவது. இறுகிய மனதையும் இளகிய மனதாய் மாற்றும் வல்லமை அதற்கு உண்டு. இறுகிய மனதையும் இளகிய மனதாய் மாற்றும் வல்லமை இலக்கியத்திற்கு உண்டு அப்படிங்கிறத நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கை என்ற மாய தோற்றத்தை இன்றைய கல்வி முறை மாணவர்கள் மத்தியில் உருவாக்கி வருகிறது. சரிங்களா? மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கை என்ற மாய தோற்றத்தை இன்றைய கல்வி முறை மாணவர்கள் மத்தியில் உருவாக்கி வருகிறது. இந்த முதல் தலைப்பு என் சுவாசமே, அந்த நிஜத்தின் நிலைகளில் பார்த்தீங்கன்னா 3 விதமான விஷயங்கள் அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அப்படி தானே? முதல்ல ஒரு ஜவுளி வாரம் பார்க்குற இடத்துல நான் ஒரு பையனை பார்க்குறேன். என் வீட்டுக்கு எதிர்த்தாலும் இருக்காங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். கேட்டிங்களா? அந்த தூக்க கையிலேருந்து அறுக்கும் போது போனவனே நான் தான். என் வீட்டுக்கு எதிர்த்தாலும் இருக்கிறாங்க. இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இருக்கார். இடம் நடந்தது திருவனந்தபுரம். ஆனால் நம்ம அப்படி காட்சிப்படுத்த முடியாது, என் மேலே கேஸ் போட்டுருவார். அதனால் நாகர்கோவில்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இஸ்ரோவில் விஞ்ஞானி. திருவனந்தபுரத்தில் வியாபாரம் பார்க்குறேன், பைக் வச்சுருக்கிறேன். இந்த பைக்கில் 6 மாதத்துக்கு ஒருக்க நான், ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்காரன் பார்த்தீங்களா, அதனால் எப்போவுமே அந்த அட்டஸ்ட் பண்ணி வாங்கணும். அதுக்கு அவர்கிட்ட தான் போவேன். எத்தனையோ தடவை போயிருக்கேன். 10 வருஷமாக அவர் வீட்டில் இருக்கேன்னா எத்தனை தடவை அவர்கிட்ட வாங்க போயிருப்பேன். ஆனால் ஒரு தடவை அந்த வெளில பார்த்தா சிரிக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான மனது. அந்த அம்மா கேரளா டூரிசமில் வேலை பார்க்குறாங்க. அது தமிழ்நாடு டூரிசம்னு எழுதியிருப்பேன். கேட்டிங்களா? அவ்வளோ ஃபேராக இருப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலுமே மூஞ்சில் பிரச்சனையாக தான் இருக்கும். தண்ணியை போட்டாலும் அடித்து ரொம்ப வச்சிருவான். இது இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கும் அப்படி தான் அந்த வீட்டில் கதவு டம்முன்னு உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. காலையில் இந்த ஆள் என்ன பண்ணுறானோ அப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் பல் விளக்கிக்கிட்டு தான் இருக்கேன். சட்டை கூட போடல. யாராவது வாங்கலேன்னு அந்த அம்மா கூப்பிட்றாங்க. நான் தான் ஓடி போகிறேன். பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் பார்க்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டம்மாவோட பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன் புன்னகை இளவரசின்னு சொல்லி. ஜவுளி கடை வச்சுருந்தேன். என் கடைக்கு ஏற்றாலும் அந்த பொண்ணு டியூஷன் படிக்க வருவாங்க. வரும்போதெல்லாம் வெளியில் அந்த பொம்மைக்கு நம்ம ஜோடனை பண்ணி ஒரு பொருள் போட்டோம்னா இது எவ்வளோ ஆகுது, அம்மாவை கூப்பிட்டு வாங்குறேன், இப்படியே தான் சொல்லுவாங்க. நான் திருவனந்தபுரத்தில் எந்த மரண வீட்டுக்குமே போனதே இல்லை முதல்ல. அன்றைக்கி இந்த மரணத்தை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியல. அப்படி ஒரு பாதிப்பு நிகழ்ந்தது. இப்போ கடைசியில் என்னன்னு கேட்டால் இந்த பொண்ணு மேலே இந்த ஆளுக்கு சந்தேகம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்காக கல்யாண ஸ்டேஜில் இருக்காங்க. 4 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. வீடு வேறு வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஒரு வீட்டில் இருக்காங்க. பொண்ணுக்கு கேரளாவில் தானம் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்குறாங்க வீடை. இந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே பொண்டாட்டி மேலே சந்தேகம், ஃபேராக இருக்காங்கன்னு. இப்போ பொண்ணு மேலேயும் சந்தேகம். இந்த மரணம் எதுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியோடு தான் அதை முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்வி எதை நோக்கி போகுது. ஏன்னா அவனும் பார்த்தீங்கன்னா டெக்னோ பார்க்கில் வேலை பார்க்குறான், டிகிரி முடித்த பையன். இந்த பொண்ணு இன்ஜினியரிங் முடித்த பிள்ளைங்க. அப்போ எதை நோக்கி நம்ம சமூகம் கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் அதில் வச்சுருக்கிற ட்விஸ்ட்டு.
விளையாட்டு இல்லாத கல்வியை எதிர்கொள்ளும் மாணவர்கள் விளையாட்டை கைபேசியிலும் கணினியிலும் ஆடும் ஒன்று என்று நினைக்கிறார்கள் போல. விளையாட்டு இல்லாத கல்வியை எதிர்கொள்ளும் மாணவர்கள் விளையாட்டை கைபேசியிலும் கணினியிலும் ஆடும் ஒன்று என்று நினைக்கிறார்கள் போல. களத்தில் இறங்கி விளையாடும் விளையாட்டு முதலில் வெற்றி தோல்வியை கற்றுக் கொடுக்கிறது. களத்தில் இறங்கி விளையாடும் விளையாட்டு முதலில் வெற்றி தோல்வியை கற்றுக் கொடுக்கிறது. உடலுக்கு வலுவையும் மனதிற்கு உற்சாகத்தையும் கொடுக்கிறது. விட்டு கொடுத்தல் வழி அது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் எங்கேயுமே விளையாடப்படவே இல்லை. என் பையனே 10ஆப்பு தான் படிக்கான். ஸ்டேடியம் பெருசாக இருக்குன்னு பார்த்து அதுக்காண்டி வேறு ஸ்கூலில் இங்கேருந்து நான் அவனை டெய்லி விட்டுட்டு வர்றதுக்கு 50 கிலோமீட்டர் செலவழிக்கிறேன். நான் இருக்கிற காட்டுக்குள்ளேருந்து ஒரு டைம் அவனை விடுறதுக்கு 12 கிலோமீட்டர் ஆகுது. அப் அண்ட் டவுன் 24 கிலோமீட்டர் ஆயிடுது. திருப்பி அவனை கூப்பிட போகும்போது 50 கிலோமீட்டர் ஆயிடுது. ஆனால் 10ஆப்பு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒன்றுமே விளையாட விடுறதில்ல. காலையிலையும் ஸ்கூல் 7:30க்கே ஆரம்பிச்சிடுது. சாயங்காலம் 4:30க்கு விட்டாலும் 6 மணி வரைக்கும் விடுறதே இல்லை. என்னதான் கற்றுக் கொடுக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வருமானத்தை குறிவைத்து ஓடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் குழந்தையின் வாழ்க்கையும் அதில் தொலைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறவாதீர்கள். பிள்ளைகளோடு உங்கள் நேரத்தை செலவிடவும் தவறாதீர்கள். இந்நிலையும் இனி மாறும். எல்லாம் கடந்து போகும். இந்த உலகில் எல்லாம் மாறுதலுக்குட்பட்டது. எதுவுமே சுலபமில்லை, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான் என்பனவெல்லாம் வைர வரிகள். மனதில் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் கஷ்டங்களை கடப்பதற்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் உதவும் வரிகள் இவைகள். இதை பிள்ளைகளின் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த முதல் கதை சொல்கிறதுல இருக்கிற அந்த ட்விஸ்டான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரி என்னென்னா அதுக்குள்ளே அந்த கதை சொல்லுது அப்படிங்கிறத நான் அதில் எழுதுனதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளோடு நட்பு பாராட்ட வேண்டும். பிள்ளைகள் தங்கள் பிரச்சனைகளை பங்கு வைக்க தோழனைப் போல தோழமையோடு பழக வேண்டும். பிள்ளைகளின் உள்ளம் கண்ணாடியாக இருந்தால் அதன் பிரதிபலிப்புகள் நமக்கு தெரிய வரும். இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா பொண்ணு இவன் விரும்பின ஆள் இவங்க கூட இல்லைங்கிறதுக்காக இறந்து போயிடுறான். உங்கள் அப்பா ஃபாரினில் 3 வருஷத்துக்கு ஒருக்க தான் வாராரு திருவனந்தபுரத்துக்கு. இதை நான் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட வியாபாரம் பார்க்கும்போது 3வது இடம் அந்த மனிதனை பார்க்கேன் 9 வருஷத்தில். ஏன்னா வாராரு, 1 மாதம் இருக்கிறாரு, திரும்ப போயிடுறாரு. ஆனால் அந்த பையன் மேலே அவ்வளோ கனவு வச்சுருக்கிறாரு. இவன் ஈஸியாக லைஃப்பை முடிச்சுட்டு போயிடுறான். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன கனவோட வளர்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த அவசர முடிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடவாதியார் திட்டினாருங்கிறதுக்காக இன்ஃபான் சீசஸில் ப்ரொஃபஸரையே வெட்டிவிட்டாங்க. ஒரு பள்ளிக்கூட மாணவன் டீச்சரை கத்தியை வச்சு குத்தி போடுறான் திட்டாங்கங்கிறதுக்காக. இப்போ நம்ம கல்வி எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் அந்த நிஜத்தின் நிழல்கள் அப்படிங்கிற கதையோட இது. 2வது பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு அப்படிங்கிற கதையை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்படி ஒரு கொடைக்கானல் போயிட்டு வந்த ஃபீல் வரும். சரிங்களா? நான் கொடைக்கானலுக்கு 5 முறை போனேன். ஏன்னா ஈர்ப்பு கதையை கொடைக்கானலில் நான் ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு கொடைக்கானலில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரே மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு 2 மணி நேரமாக இறங்கின பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்திருக்கேன். அங்கே இறங்கின படம் தான் தெரியுது, அங்கே மினி பஸ் கிடையாது, அங்கே ஆட்டோ கிடையாது, எங்கே போகணுன்னாலும் டாக்ஸி பிடிச்சி தான் போக முடியுங்கிறது. நான் கையில் கொண்டு போகிற பைசாவுக்கெல்லாம் டாக்ஸியெல்லாம் பிடிக்க முடியாது. மினிமம் 800 ரூபா கேட்டாங்க. வாய்ப்பே இல்லாமல் அந்த ஊரில் சாப்பிட்டுட்டு திரும்பியும் கொடைக்கானலில் விட்டு ஏறிட்டேன். இப்போ கொடைக்கானலில் வச்சு கதையை நான் எழுதணும் தீர்வு பண்ணப்போ அப்போ திரும்ப கொடைக்கானலுக்கு 800 ரூபாயோட திரும்ப போகிறேன். இப்போ கொடைக்கானலில் என்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு விஷயமாக கொடைக்கானலை ரசிக்கிறேன். ஒரே தடவையில் கொடைக்கானலில் அறிஞ்சிக்க முடியல. இப்போ 2வதும் போகிறேன், 3வதும் போகிறேன், 4வதும் போகிறேன். இப்போ கொடைக்கானலை வச்சு அந்த ட்விஸ்ட்டு ஏன் கொடைக்கானலில் வச்சு அதை சொல்லணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணேன் அப்படின்னா இது பத்திரிகை செய்தி. சரிங்களா? கரெக்டாக காதலன் தஞ்சையில் பரிதாபம், காதலன் இறந்த துக்கத்தில் ரயில் முன் பாய்ந்து கல்லூரி மாணவி தற்கொலை, போலீஸ் விசாரணை அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. அதுக்கப்புறம் அதே பத்திரிகை செய்தி காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு, +1 மாணவி காதலனுடன் சேலையில் தூக்கு போட்டு தற்கொலை, திண்டிவனம் அருகே பரிதாபம் அப்படின்னு போடுறது. இப்போ காதல்னால் என்ன? வயசு பார்த்தீங்கன்னா 11 படிக்கிறவன், அவனுக்கு ஒரு லவர், 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அப்போ நம்ம காதல்ங்கிற விஷயத்தை என்னத்தை புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் இந்த கதையை கருவை வச்சு எழுதியிருக்கு. ஈர்ப்பு. அப்புறம் பரிமாற்றம் அப்படிங்கிற கதை பற்றி பேசினாங்க. திருச்செந்தூரை மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்குங்கிறதுல இது எங்கள் அப்பாவுக்கு ஏபிசி காலேஜில் வச்சு பஸ்காரன் சின்னதாக தட்டிட்டாங்க. ஏவிஎம் மருத்துவமனையில் எங்கள் அப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கும்போது என் பக்கத்து பெட்டில் தான் இந்த சம்பவம் நடக்குது. பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா 5000 ரூபா ஏதோ சித்திக்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சண்டை. அந்த சண்டைக்காண்டி மருந்தை குடிச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கடங்காரன். 5000 ரூபாய்க்கே மனசு தாங்காதான் நீ 5 லட்சத்தை எங்கே போகிறாங்கிறதுக்காண்டி அங்கேயே கவிதை எழுதி கொடுத்துருந்தேன்.
5000 ரூபாய் கடன் பிரச்சனைக்காக 50 ரூபாய் பூச்சி மருந்தில் உயிரை மாய்க்க நினைத்தவன் உயிர் தெழுந்து நின்றான் 5 லட்சம் ரூபாய் கடன்காரனாக அப்படின்னு சொல்லி. அப்புறம் கடவுள் வியாபாரி ஆனால் அப்படின்னு 4வது தலைப்பு. இதில் வந்து உள்ள கேரக்டர் வேறு யாரும் கிடையாது, நான் தான். இன்றைக்கி வரைக்கும் உங்கள் முன்னாடி நின்று நல்லா பேசுகிறேன்னா ஆப்ரேஷன்லேருந்து நான் தப்பிச்சிருக்கேன். கேட்டிங்களா? வயிறு வலின்னு சொல்லி நான் போன இடத்துல இவருக்கு அப்பண்டிக்ஸ்ன்னு சொல்லி உள்ளே வச்சுட்டாங்க. கண் முழிச்சு கேட்டால் என் கையில் குளுக்கோஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டோம்னா இல்லை நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்தால் ஒன்றுமே செக் பண்ணாமல் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுக்கு போன எல்லாம் ட்ரிப்பெல்லாம் கழட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அதே ஓட்டமாக ஓடியே போயிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அப்பண்டிக்ஸ் பண்ணிக்கிட்டதில்லை. அப்போது எப்படி வந்து மருத்துவம் வந்து நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிறது தான். அதில் வந்து 2 விதமான கேரக்டரை நான் பதிவு பண்ணியிருக்கேன். நியூ டாக்டர், என் ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருக்கார், நான் தேனியில் இருக்கும்போது. இப்போ அவர் அதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறாரு, அனிமா அப்படிங்கிறது செரிமானம் சரியில்லாமல் பிரச்சனையானாலும் இந்த வயிற்று வலி வர காரணமாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ 2மே டாக்டர் தான். அப்படி இவங்களோட தேவை என்ன? என் வாழ்வில் எனக்கு நடந்த கதை. நான் அன்று ஆஸ்பத்திரியில் இருந்து மட்டும் தப்பிக்கவில்லை. எனக்கு நடக்கவிருந்த ஆப்ரேஷனில் இருந்தும் பல ஆயிரம் செலவாவதில் இருந்தும் உடல் ஆரோக்கியம் கெடுவதில் இருந்தும் தான். காசு என்ற ஒன்று கருணை என்ற குணத்தையே குறுக்கி விட்டதே. இறைவா, மருத்துவர் என்ற போர்வையில் வாழும் மருத்துவ வியாபாரிகளிடமிருந்து மக்களை காப்பது அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறோம். கட்டாயம். இப்போ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த அவேர்னஸ் என்னன்னா, கரோனா வந்துச்சு, 5 கோடி பேருக்கு போட்டுக்கிட்டோன்னு எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே எழுதியிருக்காங்க. அப்படி தானே? இது வந்து 240 ரூபாய்க்குள்ளது, 2400 ரூபாய்க்குள்ளது, நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கியூ கட்டி நின்று போட்டுக்கிட்டோம். அப்படி தானே? ஊசியை இந்த உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்குது முதல்ல. ஆனால் அதையே நம்ம புரிஞ்சிக்கல. நம்ம இலக்கியத்தில் நம்ம அப்பன் திருவள்ளுவர் இதை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி ஒன்று. ஒரு நாய் அதை செஞ்சுது, ஒரு பண்ணி அதை தான் செஞ்சுது. எதுவும் போய் கியூவில் நிற்கலை. 6 அறிவு மனுஷன் சொல்லிக்கிட்டு நம்ம தானே போய் நின்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ஏமாற்றப்பட்டோமா இல்லையா? ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒரு அறிவு இருக்குங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியல. பிரசவம்ங்கிறது மனையில் நடக்கணும், ஆனால் இன்றைக்கி மருத்துவமனையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாய் 5 குட்டி போட்டு பால் கொடுத்தது, பண்ணி 10 குட்டி போட்டு பால் கொடுக்குது. ஆனால் அதெல்லாம் 5 அறிவு நம்ம சொல்லி வச்சுருக்கிறோம். இப்போ அறிவில் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோமா, இல்லாமல் போயிட்டு இருக்கோமா? இதற்கு தான் ஐயா சொன்னாங்க, இதில் தான் விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. என்னோட 2வது குழந்தை பிறந்து 3 நாள் தான் இருந்தாங்க, தவறிட்டாங்க. திருவனந்தபுரத்தில் வச்சு 40 நாள் கன்ஃபார்மில் இருந்து 3ஆம் மாத ஸ்கேனு, 5ஆம் மாத ஸ்கேனு, 7ஆம் மாத ஸ்கேனு எல்லாம் பண்ணி 5000 மருத்துவம், 5000 சுகப்பிரசவம் பார்த்துருக்காங்க. ரமா குரூப்னு சொல்லி பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டலு. இவ்வளோ காசு நான் செலவழித்து வச்சுருந்தேன். குழந்தை இறங்கி நடந்துல வந்திருக்கணும். குழந்தை இறந்து 3 நாள் கூட இந்த பூமியில் இருக்கலை. அப்போ இந்த மருத்துவம் நம்மளை எதை நோக்கி ஏமாற்றிக்கிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு நமக்கு வாழ்க்கையில் சம்பவித்த இந்த சம்பவம் தான் 1100 கோடி வச்சுருந்த ஜெயலலிதா அம்மாவை காப்பாற்ற முடியல. பணம் வச்சுருந்தாங்க கேட்டிங்களா? இந்த உலகத்தில் 25 லட்சம் கோடி வச்சுருந்த முரசொலி மாறனை காப்பாற்ற முடியல. அண்ணாதுரையை நம்ம அமெரிக்காவுக்கு கொண்டு போனால் காப்பாற்ற முடியல. கண்ணதாசன் அமெரிக்காவுக்கு கொண்டு போனால் காப்பாற்ற முடியல. பணம் இந்த உலகத்தில் யாரையும் காப்பாற்றாது அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு எப்போ வந்ததோ என் ஜவுளி கடையை விட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இயற்கை தேடலுக்கு பின்னாடி உயிரை வளர்ப்பது பயிர், உயிரை வளர்ப்பது பயிர், அது விஷம் இல்லாமல் நான் இருக்கணும். இன்றைக்கி அதுலேயும் நம்ம விஷத்தை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? உரம் பூச்சி மருந்து வியாபாரம்னு எழுதி வச்சுருக்கான். மருந்து என்றால் உடலை காப்பாற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கி வந்து கொண்டுக்கிட்டு இருக்கிற பேருக்கு விஷம் தானே, அது எப்படி மருந்தாக முடியும்? இப்போ இந்த தேடலில், இயற்கை விவசாயம் சம்மந்தமான தேடலில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து மார்த்தாண்டத்தில் 50 சென்டில் ஒருங்கிணைந்த பண்ணையம் வச்சு அங்கே தான் நான் இருந்தேன். அப்போ நிறைய யூடியூப்பில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளை விட்டு போன விஷயங்களை வந்து அப்போ தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று வந்து வழுதனங்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட. இந்த காய்க்கு பேர் வழுதனங்காய். ஆனால் எல்லார் பார்வையிலையும் அது வேற ஒரு பேரில் இருக்குது. இதுக்கு பேர் என்ன பேருங்கய்யா? ஏன்னா வந்து 50 என்னங்கய்யா? ஏன்னா வந்து வழுதனங்காய் வரகரிசி சோறும் வழுதனங்காய் வாட்டும் முறை என்று புளித்த மோரும் திருப்புள்ளூர் வேலன் எனக்கு உணவாக தந்தான், இதுக்கு இந்த உலகையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஔவையார் தனிப்பாடல் திரட்டில் சங்கப்பாட்டில் ஔவையார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நற்றிணையில் வழுதனை பற்றி பதிவு இருக்குது, குறுந்தொகையில் இருக்குது. திருமூலர் திருமந்திரத்தில் வழுதனை வித்திட பாகல் முளைக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அறிமுகமான கத்திரிக்காய்க்கு பின்னாடி நம்ம போய்கிட்டே இருக்கோம்.
ஆனால் நம்மக்கிட்ட 5000 வருஷமாக இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம் கேட்டிங்களா. அப்போ யூடியூப்பில் வந்து ஔவையார் சாப்பிட்ட வழுதனங்காய் அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம். சும்மா விளையாட்டாக தான் போட்டோம். பார்த்தீங்கன்னா 1,00,000 வியூவர்ஸ். ஃபோன் பண்ணி ஃபோன் பேசியே முடியல. இதற்கான விதை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்டு. நான் வச்சுருக்கிறது 50 சென்ட், உலகம் பூரா எப்படி சப்ளை பண்ண முடியும்? அப்போ கிடச்சது தான் இந்த 100 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு பண்ணை. சரி, நம்ம இந்த விதை பரவலாக்கம் ஒரு விஷயத்துக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தென்காசியிலிருந்து இப்போ நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த வழுதனங்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காய். நீங்கள் சாப்பிட்டுருக்கிற கத்திரிக்காய் அப்படிங்கிறது காயே கிடையாது. தெரியுமா எத்தனை இருக்குதுன்னு? இதாங்கய்யா. சொல்லிடுறேன். அப்போ வந்து 1968 இந்தியாவில் ஒரு பஞ்சம் நிலவுது. பஞ்சம் நிலவும் போது நம்ம வந்து கோதுமைக்கு கையேந்துறோம். அப்போ அமெரிக்காவுக்கிட்ட நிற்கிறோம். நீ வந்து உனக்கு கோதுமை நான் தரேன் அப்படின்னா நான் சொல்கிற தொழில்நுட்பத்தை நீ உன்னோட விவசாயத்தில் புகுத்துனா மட்டும்தான் தருவேன்னு சொல்கிறான். அப்படி நமக்கு பசுமை புரட்சி அப்படிங்கிற பேரில் ஒரு புகுத்தப்பட்ட விவசாயம் தான் பசுமை புரட்சி. உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரி பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம். இங்கேருந்து பீச் வரைக்கும் போகிறதுக்குள்ள 1500 ஆஸ்பத்திரி இருக்குது. பல்லு பிடுங்கிறதுலேருந்து கண்ணை உரிக்கிறதுலேருந்து. அப்போ நம்ம இங்கே எந்த ஒரு இயல்பாக ஒரு வாழ்கிற பறவையோ விலங்கோ ஆஸ்பத்திரியிலே போய் நிற்கலை. எல்லாமே அங்கே இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அறிவு படைத்த நாம தானே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அப்போ ஆரோக்கியத்தை யார் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம்? அது எங்கேருந்து நடக்குது அப்படின்னா உணவுல இருந்து தான் நடக்குது. சரிங்களா. இன்றைக்கி தக்காளி யார் வீட்டில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் 15 நாள் கெட்டு போகாது. இதை உணர்ந்துருக்கிறீங்களா? நீங்கள் 3 நாளில் தக்காளி அழுகிறோம். எல்லா தக்காளியிலையும் காம்பு இருக்கும். இன்றைக்கி உங்கள் தக்காளியில் காம்பு இருக்கா? அதில் பன்னியோட ஜீன் செலுத்தப்பட்டிருக்கு. அதில் தவளையோட ஜீன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் நினைப்பீங்க தக்காளி சைவம் நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு. தக்காளி ஒரு பழமே கிடையாது. கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அது கத்திரிக்காயே கிடையாது. ஒரிஜினல் கத்திரிக்காய் மரபணு மாற்றப்பட்டதான்னு ஐயா சொல்கிறாங்க. ஆனால் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் வந்து நம்ம ஒரிஜினல் நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கேட்டிங்களா. கத்திரிக்காய் அப்படிங்கிறது வந்து கத்திரிக்காயும் தக்காளியும் ஒரே ரிலேட்டட் ஃபேமிலி. அதில் தான் உருளைக்கிழங்கும் வருது. சரிங்களா. இந்த கத்திரிக்காய் வந்து சுண்டைக்காயோட ஃபேமிலி. இது வந்து கண்டங்கத்திரியோட ஃபேமிலி. இது வந்து தூதுவளையோட ஃபேமிலி. கேட்டிங்களா. இது வந்து காய். இதுதான் காய். நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பயாலஜிக்கல் லேபில் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். அது காயே கிடையாது. கத்திரிக்காய் இப்போ நீங்கள் கத்திரிக்காய் நினச்சி சாப்பிட்டுருக்கிற கத்திரிக்காயில் செரோட்டின் அப்படிங்கிற ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துகிற கெமிக்கல் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்துது. 15 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கவே கூடாது. மூளை வளர்ச்சியை பாதிக்கும். ஆனால் இந்த கத்திரிக்காயை தின்னுட்டு நீங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட போய் சொரியுதுன்னு சொன்னால் கூட கத்திரிக்காயை க்ளோஸ் பண்ணிடுங்க, கருவாடையை க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த கத்திரிக்காயை தான் வந்து மணப்பாறை கத்திரி, நம்ம குலசேகரப்பட்டினம் அந்த கத்திரி, ஆண்டாறுகுளம் இந்த கத்திரின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கத்திரி அமெரிக்கர்களால் நமக்கு அறிமுகப்படுத்துது. முரேசியஸ் இதோட தாயகம். சரிங்களா. தென் அமெரிக்க நாடு. ஆனால் இதை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம விவசாயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தொலைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கோமோ அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பதிவு பண்ணுற ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. உருளைக்கிழங்கு அப்படின்னு நம்ம ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு நம்ம தூத்துக்குள்ள விளையுதா? விளையில. ஆனால் உருளைக்கிழங்கு இல்லாத உணவே இல்லை. அப்படி தானே. எந்த பொருள் நீங்கள் நடந்து போகிற தூரத்துக்குள்ளே விளையலையோ அது உங்களுக்கான உணவே கிடையாது. எந்த பொருள் நீங்கள் நடந்து போகிற தூரத்துக்குள்ளே விளையலையோ அது உங்களுக்கான உணவே கிடையாது. மேட்டுப்பாளையத்தில் குளிரில் விளையிற வெள்ளையங்களோட ஐரோப்பியன் கட்டியில் விளையிற ஒரு உணவை வந்து கொண்டு வந்து இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கிழங்குன்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது கிழங்கே கிடையாது. நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி பழம் கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3மே ஆனால் ரிலேட்டட் ஒரே ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலி வந்து இன்றைக்கி வந்து இதையே நம்ம விட்டுட்டோம். அப்போ நம்ம வழுதனங்காய்ங்கிற ஒரு விஷயத்தை தேட கூட இல்லைல்ல. வழுதனங்காய் பற்றி சங்க இலக்கியம் அவ்வளோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் வழுதனங்காய்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தேடவே இல்லை. இதில் வெள்ளை கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, வயலட் கலர் இருக்குது. சரிங்களா. இதுலேயும் 3 கலர்கள் இருக்குது. இது வந்து இப்போ நாங்கள் ஒரு 5000 பேருக்கு மேலே அப்படி தான். ஏன்னா நிறைய நான் வந்து வரலாறு பற்றி நம்ம தூத்துக்குடி எழுத்தாளர் தான் உணவின் வரலாறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவரே பதிவு என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்னா வழுதனங்காய் தான் கத்திரிக்காய் அப்படின்னு. ஏன்னா வந்து கண்டங்கத்திரி, முள் கத்திரி அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்குறோம். அப்படி தானே. அதோட ஃபேமிலி எல்லாமே ஒன்று. அப்போ கத்திரிங்கிற அந்த விஷயம் மாதிரியே அந்த கத்திரிக்காய் இருக்கிறதுனால இதையும் அவங்க கத்திரிக்காயினே வச்சுக்கிட்டாங்க. கத்திரி தான் அதுக்கு பேரே. எக் பிளான்ட் தான் அது, கத்திரிக்காய் கிடையாது.
அவ்வளோ. இப்போ ஏன்னா நம்ம எதில் கவனம் வைக்கலையோ அது நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும், அப்படி தானே? இப்போ இசை அப்படிங்கிறத நான் நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். இப்போ என் பையனை கொண்டு இங்கே தான் தூத்துக்குடியில் சேர்க்க போனோம்னா கர்நாடிக் படிக்கிறாங்களா வெஸ்டர்ன் படிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சு தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு கன்னடம் போச்சு, மலையாளம் போச்சு, தெலுங்கு போச்சுன்னு பீத்திக்கிறோம். ஏன்னா தமிழிசைன்னு இப்போ ஒன்று இல்லவே இல்லையா? இப்போ உலகத்தில் ஏன் தமிழிசை இருந்தால் தானே அதுலேருந்து ஒரு பிரிவு வந்திருக்கும். ஆனால் தமிழிசைங்கிறதே நீங்கள் படிக்க போனால் கூட இல்லை. ஏன்னா அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கப்படுறோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்ட நாடு கடலில் இருந்த கரை நாடு. கரை நாட்டில் இசைக்கப்பட்ட இசை கரை நாட்டு இசை. இன்றைக்கி அதோட பெயர் மருவி கர்நாடக இசை. நம்ம ஏன் வாய் திறந்து கூட கேட்கல. ஆனால் நம்ம இந்த இலக்கிய அமைப்பு இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா எல்லாரும் போய் நம்ம பாட்டை தான் சொல்லி கொடுத்துருக்குறானே, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்குன்னு ஊசி போடுறதுக்கு போய் நிற்கிறோம். நம்ம காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு என்ன சொல்லலாம், அந்த பள்ளியர்கள் காணி மக்கள் நம்ம சொல்கிறோம். பள்ளிக்கூடமே வந்ததில்லை, ஆனால் 10 பிள்ளையும் சுகப்புறமாக பெற்று எடுக்கிறாங்க. இந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சு? இந்த உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்குது கேட்டிங்களா? எங்கேயோ ஒரு தூசியாக கிளம்புற இடத்துல நீங்கள் போய் நின்னாலே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக தும்முறீங்க, அப்படி தானே? உள்ள ஒரு தூசியை கூட இந்த மூக்கை அனுமதிக்கிறது இல்லை கேட்டிங்களா? இதில் இந்த மூக்கு இந்த இடத்த கடக்கிறதுக்குள்ளே 500 ரோமங்கள் இருக்குது. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகிறதுக்குள்ளே சைனஸ் அப்படிங்கிற ஒரு சளிப்படலம் இருக்குது. என்ன கிருமி உள்ளே போனாலும் அந்த சைனஸுக்குள்ளே நிப்பாட்டி வச்சு அது கொண்டுவிடும். சரி, அதையும் தாண்டி உங்கள் நுரையீரலுக்குள்ளே அது நுழைஞ்சிட்டுனா கூட 5 லட்சம் காற்று அறைகள் இருக்குது. ஈஸியெல்லாம் உள்ள நுரையீரலுக்குள்ளெல்லாம் எட்டி பார்க்க முடியாது. அதுக்குள்ளே இது என்னதுன்னு ஃபில்ட்ரு பண்ணி அங்கே வச்சு கொண்டுடும். நீ ஆரோக்கியமான மனிதராக இருந்தால் எந்த கிருமியும் உள்ளே போகவே முடியாது. பல்லுக்குள்ளே ஊனுக்குள்ளே ஒடி இருக்கிற ஒரு தேங்காய் சில்லில் ஒரு சின்ன பாகத்தை கூட உங்கள் உடம்பு அனுமதிக்கிறது இல்லை. இங்கே வாசிக்க உட்காந்தா கூட உங்கள் நாக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது, அதை எடுத்து வெளில போடுது, அப்படி தானே? கண்ணுக்கு தெரியாத ஒரு முடி உங்கள் சாப்பாட்டுக்குள்ளே இந்த வாய்க்குள்ளே நுழைய முடியாது, உங்கள் உடம்பு அனுமதிக்காது. இவ்வளோ அறிவுள்ள உடம்புல போய் குத்திக்கன்னா போய் குத்திக்கிறோம். அதுலேயே 1, 2, 3 இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு எல்லாம் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது 5% அமெரிக்கா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இந்த உடம்பில் இவனுக்கு நான் ஒரு ஊசியுமே போட்டது கிடையாது. ஏன்னா நான் இருந்தது திருவனந்தபுரத்தில், அவன் பிறந்தது தமிழ்நாட்டில். அதனால் எப்போவுமே 2 கிட்ட ஒரு நிலை இருக்குது. இவனை அவன் மலையாளின்னு சேர்த்துக்கவே மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போனால் இவன் தமிழம்பான். தமிழ்நாட்டுக்கு வந்தானே இருக்கிறது கேரளா, இவன் தமிழ்நாடு இல்லாம்பான். அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நான் எந்த ஊசியுமே போட்டுக்கிட்டதில்லை. இவன் ஊரில் போட்டுக்கிட்டாம, ஊரில் அங்கே போட்டுக்கிட்டாம, எங்கேயுமே எதுவுமே போட்டுக்கிட்டதில்லை. எங்கள் ஃபேமிலியில் யாரும் கோவிஷீல்டு போட்டுக்கிட்டதில்லை. எந்த ஒரு கரோனா மருந்து எடுத்துக்கிட்டதில்லை. ஏன்னா உணவு விஷமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த 50 வருஷமாக பசுமை புரட்சி அப்படிங்கிற பேரில் 20 லட்சம் டன் யூரியா நம்ம தூத்துக்குடியில் இறங்குது கப்பலில். இந்த மண்ணில் எங்கே விஷம் கொட்டப்படுதோ அது உங்கள் வயிற்றில் சேரும், அப்படி தானே? இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற அரிசியில் விஷம் கலக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இன்றைக்கி பள்ளிக்கூடத்து வாத்தியாராக இருக்காங்க ஐயா, பள்ளிக்கூடத்தில் போடுற அரிசியில் பூரா விஷம் இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நுண்ணூட்டம் ஏற்றப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லி. இந்த உடம்பு இயற்கையிலேருந்து மட்டும்தான் எந்த சத்தையுமே எடுக்கும் கேட்டிங்களா? நீங்கள் டேப்லெட்டாக வாங்கி அப்போ தான் எல்லோரும் இரும்பே திண்டு போயிடலாமே. அயனுக்கு ஏன் பேரிச்சம்பழம் தேடுறீங்க, ஏன் முருங்கைக்கீரையை தேடுறீங்க? இந்த உடம்பு செயற்கையிலேருந்து ஒரு நாளும் எடுக்காது. தூத்துக்குடிக்காரங்க நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு ரோசமே வரலைன்னா உப்பு போட்டு சோறுதிங்கன்னு கேட்போம். இந்த உப்பு கூட இன்றைக்கி ஒரிஜினலாக இல்லை, அயோடின் கலக்கப்பட்ட உப்பு. என்றைக்கு உப்பில் அயோடின் கலந்தாங்களோ தைராய்டு பிரச்சனையில் போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க 50% அதிகரிச்சிருக்காங்க கேட்டிங்களா? தைராய்டு குறைஞ்சதுனால நாங்கள் உப்பில் அயோடின் கலக்கோம் அப்படின்னு ஒரு கெமிக்கலை கலந்தாங்க. என்றைக்குமே கெமிக்கலை நம்ம உடம்பு எடுக்கவே எடுக்காது, இயற்கையில் இருந்தால் எடுக்கும். அயோடின் வேணால் முருங்கைக்கீரை சாப்பிடு, கேழ்வரகு சாப்பிடு, நார் சத்து உள்ள உணவை தேடி தேடி சாப்பிடு. இயற்கையில் இருந்து தான் நம்ம எப்போவுமே நல்லதை எடுக்க முடியும். ஆனால் நம்ம உப்பு கூட கலப்படத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் யாருமே கேள்வி கேட்கலை. இயற்கை அப்படின்னு சொல்லி இயற்கை அங்கே அப்படின்னு தொடங்குறாங்க. அப்போ இயற்கைனா கடவுள் கொடுக்குற உப்பு தானே விற்கணும். அயோடின் கலந்த உப்பை விற்றுக்கிட்டு இருக்கான் ஏமாற்றி. ஏன்னா அதுக்கு இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் மாபியா இருக்குது, அதுக்கு பின்னாடி மருந்து மாபியா இருக்குது. இதை நீ தின்னா மட்டும்தான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருவேன். அப்போ தான் நான் உங்கள்கிட்ட தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இந்த பீனியல் கிளாண்டுக்கு பட்டாணி அளவில் இருக்கிற இந்த ஒரு விஷயம் தப்பானா பெண்ணுக்கு இதில் ரோமம் வளரும், குழந்தை தங்காது. இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை உண்டாக்கி விடுற வேலையை தான் அதை கலந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கிய அமைப்புங்க வர்ற எல்லாருக்கும் இந்த அவேர்னஸை கொடுக்கணும். தூத்துக்குடியில் இருக்கிற நம்ம ஐயாவது தூத்துக்குடியில் விளையிற உப்பு திங்கணும். நம்ம டாட்டா சால்ட்டு கேட்டிங்களா, குஜராத்திலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி இங்கே வருது. ஆனால் இவன் உப்பு திங்கலை, டாட்டா சால்ட்டு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா நம்ம உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய நம்ம தவறாக போய்கிட்டு இருக்கோம்.
அப்போ இயற்கையின் பாதையில் பயணித்தா நமக்கு வந்து மருந்தே தேவையில்லை. சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி தண்ணியே குடிக்க முடியல. இங்கே வந்து குடித்தாலே வந்து குளோரின் கலந்துருக்கு. கேட்டால் கார்பரேஷன் வாட்டர் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்கை உபயோகிக்காதீர்கள்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நான் 15வது கதை இதில் பார்த்துருப்பீங்க. என்னோடய மாப்பிள்ளை உரிமையோட நிலை என்ன. ஏன்னா நான் திருவனந்தபுரத்தில் வந்து திறந்தா தண்ணி வரும், அட்டப்புங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு தண்ணி செழிம்பில் இருக்கிற ஒரு பூமி அது. ஆனால் இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க பைப்பில். 8 மணி வரை ஒரு தெருவில் 50 வீடு இருக்குது. 50 குடம் பிடிச்ச பிறகு தான் 2வது குடம் தண்ணி கிடைக்கும். அதனால தான் அதில் எழுதியிருப்பேன், கருவின் சுமை 10 மாதம், குழந்தையின் சுமை நடக்கும் வரை, குடங்களின் சுமை நடை ஓயும் வரை அப்படிங்கிற கவிதை வந்து என் வீட்டில் உள்ள அனுபவம். அதனால் மாப்பிள்ளவர்னியில் அந்த கதையை கொண்டு வந்து, ஏண்டா இந்த இருக்கிற 35 கிலோமீட்டரில் வந்து கேட்டால் 25 டிஎம்சி தண்ணி ஒவ்வொரு வருடமும் கடலில் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம 8 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமையில் இருக்கோம். மினரல்கள் நீக்கப்பட்ட வாட்டருக்கு பேர் மினரல் வாட்ரு. அதை வாங்கி குடிக்கிற படிப்பாளிகளாக நம்ம இருக்கோம். இந்த மண்ணில் அத்தனை தாதுக்களையும் கரைச்சி இந்த நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அது நடந்து வரும்போது அவ்வளவு நுண் தாது சத்துக்களை கடத்தி கொண்டு வருது. அது அப்படியே தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கணும். வேணாம், அதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் மண்ணில் ஃபில்ட்ரு பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதுதான் ஃபில்ட்ரு. எந்த ஒரு தண்ணியில் வந்து மீனை போட்டால் செத்துரும். நம்மளோட மினரல் வாட்டரில் சூடு பண்ணி தண்ணியில் மீனை போட்டால் செத்துரும். அப்போ அதில் என்ன இல்லை? உயிர் இல்லை. ஆனால் உயிர் இல்லாத தண்ணியை தான் நம்ம வந்து நல்ல தண்ணி நினச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். குளோரினை நம்ம திங்க முடியுமா? ஆனால் குளோரின் உங்கள் உடம்புல வந்து 5 மில்லிகிராம் அளவில் டெய்லி கலந்து உங்கள் உடம்புல பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது உங்களால் குடிக்க வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆஸ்பத்திரியில் போய் கிட்னியில் கல்லுன்னு சொல்லி நம்ம தான் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இது எதனால் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியல. இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்தில் கலந்தாச்சு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ரேஷன் அரிசி தான் நம்ம வாங்கலை, பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளை சாப்பிடல, நான் வந்து நல்லா பொன்னி அரிசி அக்ஷய பொன்னி வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நோய் வந்துருமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்களும் கடையில் ஒரு நாள் சாப்பிடுவீங்க. இன்றைக்கி எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. டக்குன்னு இன்றைக்கி ஒரு டிஃபன் பண்ணணும் அப்படின்னா உடனே போய் கடையில் போய் மாவு வாங்கிட்டு வாங்க அப்படிங்க. அந்த மாவில் அந்த ரேஷன் அரிசியில் உள்ள அதே நுண்ணூட்டம் போட்ட அரிசி தான் உள்ளே இருக்கும். உங்கள் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அது நீங்கள் உங்கள் நாய்க்கு போடுறீங்க, உங்கள் கோழிக்கு போடுறீங்க. இப்படி நம்ம வந்து பல்லுயிர் சூழலில் இருக்கிற அத்தனை அரிசியை நம்ம பாதிக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 18,000 கோடி நம்ம மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. நம்ம அரிசியை அரைச்சி அதில் கெமிக்கலை கலந்து அதை கொடுக்குறாங்க. ஏன்? நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் ஒரு விவசாய பணியில் இருக்கிறனால, உனக்கு சத்து இல்லைன்னு சொல்லி தானே இந்த அரிசியை கலக்கிறேன். என் குழந்தைக்கு 2 வாழைப்பழம் டெய்லி கொடு. ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தை மேலே நிஜமாவே அக்கறை இருக்குன்னா 2 வாழைப்பழம் கொடு. நீ செய்யவே இல்லையே. கோழி முட்டையெல்லாம் கொடுக்குற. கார்பரேட் என்ன சொல்லுது அதுதானே கொடுக்குற. அதில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் வளர்ந்துருது. அதுக்கு பேர் பிராய்லர் நம்ம பேர் வச்சுருக்கோம். தூக்கி விட்டாலும் ஓடாது. அது வந்து ஒரு உயிர் உள்ள செத்த சதை. அந்த சதையை திருட்டு இந்த குழந்தை எப்படி நல்லா ஆயிரும்? ஏன் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையா? வாழைப்பழம் நம்மை வாழ வைக்க வந்த பழம். இந்த உலகத்தில் வந்து வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டே நம்ம வாழ்ந்துட முடியும், அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டில் ஒரு வாழ்த்து அப்படின்னு வச்சா கூட வாழையடி வாழையை அவங்க தலையணுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அப்படி தானே? ஆனால் அந்த வாழையை நம்ம செய்கிறதே இல்லை. கோழியை சாப்பிடுன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் ஹார்மோன் ஊசி இருக்குது. இன்றைக்கி 8 வயசு தான் ஆகுது, குழந்தை வந்து வயசுக்கு வந்துடுது. ஏன்னே யோசிக்கலை. அந்த அந்த சடங்கு முடிக்கிற வீட்டுக்கு என்னை அழைச்சிருக்காங்க, போயிருக்கேன். அங்கேயும் சிக்கன் பிரியாணி. உன் பிள்ளை 8வது வயசில் ஏன் வந்ததுன்னே தெரியலடா, அதையும் கொண்டாடி வேறு தீக்கிறீங்க, அதில் வேறு சிக்கன் பிரியாணி போட்டு. இப்போ என்னென்னா, நம்ம எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல், ஆனால் நம்ம வந்து தரமான வாழ்க்கை வாழ்கிறோம், சுகமான வாழ்க்கை வாழ்கிறோம், ரொம்ப ஹைஜீனிக்காக வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் இல்லை. உழவு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, 10 பாட்டு வச்சுருக்கிறாரு. அவர் முதல்ல எப்படி மருந்துங்கிற அதிகாரத்தில் அவர் மருந்தையே சொல்ல மாட்டார், திங்கிறதையும் குடிக்கிறதையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் 7 பாட்டு வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நோய் நாடி, நோயின் முதல் நாடி அது இருக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யலாம், அப்புறம் தான் வராரு. அதுக்கப்புறம் தான் மருந்து என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயத்துக்கே வராரு. அதே மாதிரி தான் உழவு பற்றி சொல்லியிருக்கிறாரு. இயற்கை விவசாயங்கிறதுலாம் என்னமோ புதுசாக இப்போ ஒரு டாபிக் மாதிரி போய்கிட்டு இருக்குது. இவங்க தமிழ்நாடு தொடங்கின உடனே இப்போ மத்திய அரசும் அதை தொடங்கி அதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இல்லை, நம்ம திருவள்ளுவர் சொல்லாத ஒரு விஷயமே இல்லை, கேட்டிங்களா? 4 தடவை நல்லா மண்ணை உழணும். அதுக்கப்புறம் அதில் நீர் பாய்ச்சறதை விட உரம் போடுறது ரொம்ப நல்லது, உரம் போடுறதை விட பயிரை பாதுகாக்கிறது நல்லது, அப்படி சொல்லிக்கிட்டே போவார். அதுதான் நம்ம அதை நோக்கி போகணும்.
இந்த உருளைக்கிழங்கு பற்றி சொன்னேன். மேட்டுப்பாளையத்தை விளையிறது கிழங்கே கிடையாது ஆனால் அது இல்லாத எந்த உணவுமே கிடையாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் வாங்கணுன்னா கிரிங்கி பொட்டேட்டோ சிப்ஸை தவிர நீங்கள் எதுவுமே வாங்கி உங்கள் பிள்ளை திங்க முடியாது. ஒரு தேட்டருக்குள்ளே போனாலும் அதை தவிர உங்கள் பிள்ளை திங்க முடியாது. கோதுமை உணவு உடலுக்கு சூடு தரும், அது உடம்புக்கு கேடு தரும், அதை உண்ண சொல்லும் டாக்டருக்கு வாழ்வு தரும். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி எதுவும் விளையிலே உங்களுக்கான உணவே கிடையாது. ஆனால் ஈஸியாக ஒரு டாக்டர் உங்களை ஏமாத்துறான். ஏய் நீ சாப்பிட்ட இட்லி தோசையில் வந்துட்டு அதனால் நீ வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க. சப்பாத்தி ஆனால் உங்கள் குழந்தை சாப்பிடுதானா? சாப்பிடாது. அதை உட்காந்து ரப்பர் மாதிரி சவைக்க வேண்டியிருக்கு. அப்படி தானே? குளூட்டன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதில் இருக்குது. அதை உங்கள் உடம்பு வந்து செரிக்கவே செரிக்காது. இந்த வெப்பமண்டலத்தில் வாழ்கிறவனுக்கு செரிக்கிறதுக்கான உடல் அமைப்பு உங்கள் உடம்புலே கிடையாது. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பூரி சப்பாத்தி நம்ம உணவில் புரோட்டா தான். இப்போ தூத்துக்குடியில் இறங்கினாலே மதியானமே 1400 புரோட்டா கடை இருக்குது. நைட்டு ஒரு கடை 50 பேரை கெடுக்குது. நீங்கள் டோட்டல் போட்டுக்கோங்க, லட்சத்துக்கு மேலே வருது. இன்றைக்கி வந்து ஏன் நம்ம பிள்ளை வந்து சப்பாத்தி சாப்பிடல ஆனால் புரோட்டா சாப்பிடுது? ஏன்னா அம்மோனியம் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க அந்த மொறுமொறுப்பு வர்றதுக்கு வேண்டி. அது எலிக்கு வச்சா எலி உடனே செத்துரும். ஆனால் அந்த விஷத்தை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடினாலே யார் கூட்டு வர்ற சொந்தக்காரனாலாம் எங்கள் ஊரில் ஃபேமஸ்ரா பரோட்டான்னு அவனையும் கூட்டு வச்சு கொள்கிறான். அதனால் விவசாயம், இந்த வேளாண்மை அப்படிங்கிறது இயற்கை வழியில் போகணும். ஏன்னா நான் என் குழந்தை இதுக்கு உயிராக கொடுத்துருக்குறேன். ஏன்னா எந்த ஒரு பதிலும் இல்லை. எல்லாம் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். என் குழந்தை இப்போ நடந்தெல்லாம் ஓடி ஆடியில் விளையாண்டுருக்கணும். எந்த தவறும் இல்லை. நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன். அங்கே சொன்ன ஒரே விஷயம், எதையும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணல, எதையும் உற்பத்தி பண்ணலை, வாங்கி வாங்கி திங்கிறோம், தமிழ்நாட்டில் தான் விஷம் போட்டு கொடுக்குறாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த விஷயத்துலேருந்து நான் வந்து நல்லதை கற்றுக்கணுங்கிறக்காண்டி இப்போ விவசாயம் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்மக்கிட்ட இந்த விழிப்புணர்வு மேலே போய்கிட்டே இருக்கணும். மருந்தென வேண்டாவும் யாக்கைக்குங்கிற நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொன்ன வழியில் நம்ம பயணிக்கணும். என்னைய கூட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய கெடுவானம் இலக்கிய அமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.